ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சுக்கா தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு வட்டையில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா அடித்து கலக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த முட்டையை வேக வச்சு எடுத்துடுறேன். இலையில் ஊற்றுனா இது ஈஸியாக இலகி வந்திருக்கும். இலை இல்லாதனால தான் நான் வட்டையில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதை பீஸ் போட்டு எடுத்துடலாம். என்ன பாருங்கள் என்ன சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 2 பல்லாரி, 1 பச்சை மிளகு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 தக்காளி மசியை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு வச்சுருந்த முட்டையை எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கொதித்து வற்றி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கிட வேண்டியதான். சூப்பரான முட்டை சுக்கா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.